அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர் பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க. ஒரு சிலர பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொமான்டிக்காவும் இருப்பாங்க. அதேபோல ஒரு சிலர் பார்க்கும்போதே ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் வரும். ஒரு சிலர பார்க்கும்போது அன்பு, பாசம் ஏற்படும். அதுவும் பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக, அழகாக இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க உடுத்துற ஆடையின் நிறத்தின் மூலம் வெளிப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் மீது அதீதமான காதல், விருப்பம் இருக்கும். அந்த நிறத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்திற்கான காரணம் அவங்களுடைய குணமும், பண்புகளும் வெளிப்படுத்தும். உங்களுக்கு கருப்பு நிற ஆடை மற்றும் சிவப்பு நிற ஆடையின் மீது அதீதமான விருப்பம் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சுவாரஸ்யமான குணங்கள் என்ன? ஆச்சரியமான பண்புகள் என்ன? அதிசயமான திறமைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு சிவப்பு நிற ஆடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள், பண்புகள் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்பவும் தன்னம்பிக்கையான ஒரு நபராக திகழ்வீங்க. ரொம்ப நம்பிக்கை நிறைந்த ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம், உங்களை நம்பி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் தைரியசாலியாக தோற்றமளிக்கும். உங்களை பார்த்தாலே தைரியத்துக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பொதுவாகவே சிவப்பு நிறத்தின் மீது அதிக விருப்பமும் காதலுடைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக சிவப்பு நிற ஆடையை பயன்படுத்துவாங்க. இந்த சிவப்பு நிறத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இவங்களுக்கு இயற்கையாகவே லட்சியம் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைவாக இருக்கும். அதே போல இவங்க லட்சியத்தை அடைவாங்க, மிகப்பெரிய சாதனையாளராகவும் திகழ்வார்கள். மேலும் இவங்க ஒரு சிறந்த போட்டியாளராக இருப்பாங்க. யார்கிட்டையும் எதுக்காகவும் சீக்கிரம் தன்னுடைய லட்சியத்தையும் தன்னுடைய இலக்கையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து போராடி ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைவாக இருக்கும். அதே போல் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகள் இருக்கும், விதிமுறைகள் இருக்கும். தனக்கான ஒரு எல்லை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்குவாங்க, கடைபிடிப்பாங்க. பொதுவாக சிவப்பு நிறத்தின் மீது அதிகம் விருப்பமுடைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கவும், புதிய விஷயங்களை தேடவும், புதிய விஷயங்களை அதிகமாக ஆராய்ச்சி செய்யவும் அதிகம் விருப்பமுடைய நபர்களாக திகழ்வார்கள். மேலும் இவங்க ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. இவங்க மட்டுமல்லாமல் இவங்களை சார்ந்தவர்களையும் உற்சாகப்படுத்தவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் இவங்களால் மட்டும்தான் முடியும். மேலும் சிவப்பு நிறத்தின் மீது அதிக காதல் கொண்ட நபர்கள், சிவப்பு நிற ஆடையை அதிக விரும்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. தன்னுடைய லைஃப் பார்ட்னரிடம் நல்ல அன்பாகவும் அந்யுன்யமாகவும் நடந்து கொள்வார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தேவையான சரியான முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் திறமை உங்ககிட்ட நிறைவாக இருக்கும். அதே போல் எளிதில் கோவப்படக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். சில நேரங்களில் பொறுமை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய குணமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். என்னதான் இவங்க அட்வான்ஸான டெக்னாலஜியை, புதிய விஷயங்களை தேடி தேடி படித்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் மரபு என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய விஷயத்தின் மீது அதீதமான நம்பிக்கையும் நல்ல ஒரு பற்றும் இருக்கும். கருப்பு நிற ஆடையை அதிகம் அணியக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான குணங்களும் பண்புகளும் உடையவர்கள்? மனதளவில் உறுதியான வலிமை உடையவர்கள். இவர்கள் நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமாகவும் நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபர்கள். இவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள், சுதந்திரமாக முடிவெடுப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். அந்த அளவுக்கு துணிவு நிறைந்தவர்கள். உங்களுடைய வேலையில் அதிக தீவிரமாக இருப்பீர்கள். உறவுகள் மீது அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல உள்ளமாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு வலிமையான உறவை உருவாக்குவதில் மிகவும் கவனமாக இருப்பீங்க. உங்களிடம் மர்மமான பல விஷயங்கள் ஒளிந்திருக்கும். வெளிப்படையாக ரகசியங்களை சொல்ல மாட்டீர்கள். அதனாலே தான் உங்களுக்கு அதிக நம்பிக்கைக்குரிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. எதையும் நேர்த்தியாக செய்வதில் திறன் படைத்தவர்கள். எடுத்தன் கவுத்துன்னு செய்யாமல் பக்குவமாக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதி தீவிரமுடையவர்கள். கண்ணியமானவர்கள். நுட்பமாக ஒரு விஷயத்தை, ஒரு பணியை செய்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். உங்கள் தோற்றம் யதார்த்தமானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதி கவனமாக தீவிரமாக ஒரு செயலையும் ஒரு சிந்தனையையும் ஒரு பேச்சையும் கவனமாக செயல்படுத்தக்கூடிய திறமை படைத்தவர்கள். போலியான உறவுகளையும் போலியாக நடிக்கக்கூடிய நண்பர்களையும் எடை போட்டு பார்த்து தள்ளி வைக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். உங்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கக்கூடிய,
உணர்வுகளை சரியான நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நபர்கள் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் ரகசியங்கள் ஏராளமாக இருக்கும். அதை மிகவும் கவனமாக பாதுகாக்கக்கூடிய வல்லவர்கள் நீங்கள். எதையும் வெற்றிகரமாக செய்து சாதித்து காட்டக்கூடிய அசாத்திய திறமை படைத்தவர்கள் நீங்கள். ஒரு இலக்கை வெற்றிகரமாக முடித்துவிட்டால் அடுத்த இலக்கை நோக்கி நகரக்கூடிய மன வலிமையும் சுய உத்வேகமும் உடைய சக்தி படைத்தவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரியான அளவு சரியான நேரத்தில் சரியாக எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. உதவியை கேட்பது கூட அவமானமாக நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீர்கள். அனைவரும் சமம், யாரும் எவருக்கும் உயர்ந்தவர் அல்ல என நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் அதிகாரத்தை முற்றிலும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். கம்பீரமான தோற்றம் இருக்கும், தைரியமான உடல் அமைப்பு இருக்கும், எவரிடத்திலும் துணிச்சலாக பேசக்கூடிய எவரிடத்திலும் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு செயல் வீரராக நீங்கள் இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி அவற்றை அனைத்தையும் ஈர்க்கும் வல்லமை உங்களிடம் உண்டு. இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடையை அதிகம் அணியக்கூடிய நபர்களுக்கும் கருப்பு நிறத்தை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களுக்கும் பொருந்தும் என சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தின் மீது அதிகமான விருப்பமும் காதலும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும் அப்படின்னு பதிவும் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.